அவருடைய அந்த மேடை பேச்சுக்கள் எல்லாமே பலதும் வந்து சினிமாத்தனமா இருக்குன்றத நம்ம வந்து பல இடங்கள்ல நம்ம வந்து அந்த மேடையிலேயே அப்பவே வந்து அவர் அந்த ஹேஷ்டாக் விளையாட்டெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா என்ன இந்த சின்னத்திலமான விளையாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க விளையாடின அந்த விளையாட்டு முதல் மாநாட்டுல விஜய் பேசும்போதே சொன்னார், நம்ம தனித்து நின்னாலே வந்து அதிரி புதிரியா வெற்றி பெற்றுருவோம், ஆனாலும் விலையில்லா உணவு அப்படின்ற அந்த இதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு அப்படின்றதுனால நம்ம போய் அங்க வந்து பேட்டிக்கு போனோம். அப்படியே பேட்டி கேட்கும் போது ஐயோ சார் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மளை வந்து தடுத்தது வந்து ரொம்ப நம்ம பாத்தீங்கன்னா கனிமாவள கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் தினந்தோறும் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. நம்ம என்ன இந்த தாவாக கட்சி பண்ண போகுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பான ஒரு சூழ்நிலையில விஜய் கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வந்து பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது வந்து அதிகாரப்பூர்வமற்ற சில பேர் வந்து கொடுக்குற அந்த பேட்டிகளையோ இதையோ வந்து பார்த்து இந்த கட்சி தொண்டர்கள் வந்து குழப்பம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு தான் நம்ம வந்து சமூக வலைத்தளத்தில் பார்க்கணும். இந்த டிஎன் டிஜிட்டல் 24ல நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் அரசியலுக்கு வந்ததை மிகவும் வரவேற்ற ஒருத்தர்ல நம்மளும் ஒருத்தராக இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து வெறும் அரசியலா மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம வந்து நீங்க வெளியே வரணும் விஜய்ன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டதா இருக்கட்டும். அவருடைய அந்த மேடை பேச்சுக்கள் எல்லாமே பலதும் வந்து சினிமாத்தனமா இருக்குன்றத நம்ம வந்து பல இடங்கள்ல நம்ம வந்து சுட்டி காட்டி இருக்கோம். எதுக்கு வந்து நம்ம அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு கொள்கை அப்படின்னா இந்த வந்து எல்லா விதமான இந்த கூட்டு கொள்கைன்ற அதே அந்த திராவிட சித்தாந்தம் அதையே அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் தமிழ் தேசியத்தை பேசுறாரு, ஒரு பக்கம் திராவிடத்தை பேசுறாரு, ஒரு பக்கம் தேசியத்தை பேசுறாரு சொல்லி ஒரு இந்த கதம்ப சோறு அப்படின்வாங்க, இந்த கதம்பு பூக்கள் அப்படின்வாங்க. அது போல இந்த கதம்ப அரசியலாம் வந்து விஜய் அவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் வந்து அவர் இந்த மாநாட்டிலையும் பார்த்தோம். சமீபத்தில் நடந்த இந்த 2வது மாநாட்டுக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். அவருக்கு எப்போ பிரஸ் மீட் வருவாருன்றதையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து பத்திரிகையாளர்களை நீங்க வந்து சந்திக்கணும், இல்ல அட்லீஸ்ட் நீங்க வீடியோ போட்டு மக்கள் குறைகளை பத்தி பேசணும். திடீர்னு வந்து ஒரு மீட்டிங் மாத்திரம் பேசிட்டு அப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டே இருந்தோம். இந்த 2வது மாநாட்டுல பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு மாபெரும் தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடை வந்து நடத்தினாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் வந்து 2021 தேர்தலில் திமுகவை வந்து மாபெரும் வெற்றிக்கு வந்து வியூகம் வகுத்து கொடுத்தார். இது வந்து பின்னணியில வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சில வந்து பேசியிருந்த சூழ்நிலையில அந்த மேடையிலேயே அப்பவே வந்து அவரு அந்த ஹேஷ்டாக் விளையாட்டெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா என்ன இந்த சின்னத்திலமான விளையாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க விளையாடின அந்த விளையாட்டு ஹேஷ்டாக் கெட் அவுட் அதுல வந்து அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு போல இருக்கு. ஸோ அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து நான் விளையாடலை இந்த விளையாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்த விதத்திலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சமீபத்துல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது விஜய் கட்சி தனித்து போட்டி அப்படின்றதுதான் ஊடகங்கள்ல பெரும் பரபரப்பா போச்சு. கூட்டணி இல்லை அப்படின்னும் போது இப்ப பல அதிர்ச்சி வந்து இந்த தாவாகா தரப்புல இருந்து உடனே வந்து வெளிவந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா அதாவது வந்து அவர் முதல் மாநாட்டுல விஜய் பேசும்போதே சொன்னார், நம்ம தனித்து நின்னாலே வந்து அதிரி புதிரியா வெற்றி பெற்றுருவோம், ஆனாலும் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும்ல அவங்கெல்லாம் வந்து நம்ம கூட கூட்டணி சேரணும் இல்லை அப்படின்ற இதே தோணியில பேசினார். அப்பவே இதுக்கு நான் பெரும் கண்டனம் தெரிவிச்சேன். ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப சினிமா டைப்பா நீங்க வந்து பேசிட்டீங்க. நீங்க வந்து இது வந்து வெறும் சினிமா பேச்சு கிடையாது. எப்படி வந்து இந்த தண்ணிக்காக குரல் கொடுத்தோம், அந்த 5 ரூபா 2 ரூபா டாக்டருக்காக குரல் கொடுத்தோம், நம்ம வந்து சினிமாவில பேசுற வசனம் கிடையாது. அந்த சினிமா வசனத்தை பொது மேடையில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்பவே வந்து ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து இதை வந்து ஒரு கண்டனமா நம்ம வந்து தெரிவிச்சிருந்தோம். இப்போவும் அதேதான் நம்ம வந்து நடக்கிறதா பார்க்கணும். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சில பேர் வந்து தாவாகா கட்சி பேரை யூஸ் பண்ணி ஊடகவியலாளர்களா பத்திரிகையாளர்களா வந்து பல விவாதங்கள்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுக்கான ஒரு அறிக்கையும் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் அப்படிலாம் வந்து
கலந்துருந்தாங்களோ தாராளமா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்றதுதான் வந்து நம்மளுடைய டிஎன் டிஜிட்டல் 24 பார்வையா இருக்கு. தாராளமா நடத்தலாமே. அவங்க வந்து உங்க கட்சி இல்ல, அவங்க வந்து அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும். தாவாக்கால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை வந்து ஒரு முக்கியமான ஆட்களை வந்து கூப்பிட்டு இருப்பேன். அவங்க யாருமே வந்து இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு பேட்டி கூட யூஸ் பண்றது இல்லை. ஒருத்தர் மாத்திரம் நம்ம வந்து போய் எடுத்தோம். அதுவும் வந்து இந்த விலையில்லா உணவு அப்படின்ற அந்த இதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு அப்படின்றதுனால நம்ம போய் அங்க வந்து பேட்டிக்கு போனோம். அப்படியே பேட்டி கேட்கும் போது ஐயோ சார் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மளை வந்து தடுத்தது வந்து ரொம்ப நமக்கு நல்லாவே தெரியும். மேல் மட்டத்துல இருந்து கடைசி கட்டம் வரைக்கும் பத்திரிகையாளர்களே பார்க்க கூடாதுன்ற அந்த ஒரு முடிவோட விஜய் கட்சி இருக்குதான்றது நமக்கு அப்பவே அந்த சந்தேகம் ஏற்பட்டது. அட்லீஸ்ட் வந்து விஜய் அவர்களால வந்து நேரம் கிடைக்கல, விஜய் அவர்களால வந்து பனையூர்ல இருந்து வெளியே வந்து இந்த பேட்டி எல்லாம் கொடுக்க முடியல, இல்ல வெளியே வந்தாலும் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம ஏதாவது சொல்லிடுவோமோன்ற அந்த ஒரு இது இருந்து ஒருவேளை கொடுக்காம விடுறாரா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு, அரசியல் ஆர்வலர்களுக்கும் பத்திரிகையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்படின்னா பல காலம் அரசியல் இருக்கிறவரு புசியானந்த் அவர்கள். சோ இவராவது வந்து அடிக்கடி இந்த பேட்டிகளை வந்து கொடுத்து சில பிரச்சனைகளை உடனுக்குடனேயா தரணும். அறிக்கை கட்சியா மாத்திரம் நின்று இருக்கிறது என்ன விதமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னும் திட்டத்தட்ட ஒரு 8 மாசம், அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வந்து வந்துட போகுது. 2 மாசம் வந்தா 4 வருஷம் முடிஞ்சிடுது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் ஆனவுடனே தேர்தல் அறிவிச்சிருவாங்க. சோ இந்த ஒரு கரெக்டா ஒரு 10 மாசம் நம்ம வச்சுக்கலாமே. இந்த 10 மாசமாவது மக்கள் பிரச்சனைக்காக, அதாவது அடிக்கடி பாலியல் தொல்லைகள் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் தினந்தோறும் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தினந்தோறும் ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. நம்ம என்ன இந்த தாவாகா கட்சி பண்ண போகுது அப்படின்ற இந்த குழப்பங்கள் வந்து ஆல்ரெடி இந்த தாவாகா தொண்டர்கள் கிட்ட வந்து இருந்துட்டு இருக்கத பாக்குறோம். அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு கூட்டம் வந்து விஜய் பின்னாடி இருக்கிறதையும், அந்த ஒரு இளைஞர்கள் வந்து இருக்கிறதையும் நம்ம வந்து நேரடியா களத்திலேயே வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு தலைவன்றவன் வந்து பாத்தீங்கன்னா தானும் வளரணும், தன்னை நம்பி இருக்கிற அந்த கூட்டத்தையும் வந்து வழிநடத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்வழியில வந்து அதை வந்து எடுத்துட்டு செல்றவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனா நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னா இந்த சினிமால இருந்து வந்த திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து நம்ம வந்து ரொம்ப நினைவு கூறலாம். சினிமாலையும் அவர் வந்து எந்த விதமான தவறான ஒரு போக்குக்கும் அவர் வந்து சொல்லி கொடுக்கல. திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து சினிமால கடைபிடிச்சிருக்காரு. குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, உடம்ப வந்து எப்படி வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும், உடற்பயிற்சியை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு. இத்தனையும் சொல்லி கொடுத்த அவர் வந்து உடனே முதலமைச்சர் ஆனார். நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் இதை வந்து சொல்ல தேவையில்லை, பாக்குற மக்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். சோ சினிமா வேற, இன்றைய சினிமா வேற, அதை நம்ம வந்து விட்டுட்டு போறோம். நமக்கு வந்து பல படங்கள் வந்து இன்னைக்கு வர படங்கள் மேல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இளைஞர்களே வந்து சில படங்கள் வந்து சீரழிக்கிறது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா உடனே வந்து பணக்காரனா ஆனா போதை மருந்து வித்து அப்படியே போயிடலாம், சந்தன கட்ட மரத்தை வித்து அப்படியே போயிடலாம், செம்மர கட்டையை வித்து அப்படியே போயிடலான்ற படங்கள் தான் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய தாக்கங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இதனால எத்தனை லட்ச இளைஞர்கள் இந்த வழியும் ஒண்ணு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு ஆளாறாங்கன்றது வந்து நான் மாத்திரம் சொல்லலைங்க. இது வந்து நிறைய வந்து பார்வையாளர்கள் வந்து வைக்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம நம்ம அரசியலுக்கு வந்தாச்சு, மக்கள் தொண்டுக்கு வந்தாச்சு. இனிமேலாவது மக்களை பார்க்கணும். அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் யார் யார் அப்படின்றத ஒரு இந்த தாவாகா கட்சி அறிவிக்கணும். அறிவிச்சு அந்த கட்சியாளர்கள் வந்து செய்தியாளர்களை பார்க்கணும். அட்லீஸ்ட் இல்ல அப்படின்னா அடிக்கடி வந்து ஒரு வீடியோவோ இல்ல ஒரு அவங்க மூலமாவது அந்த செய்தி தொடர்பாளர் மூலமாவோ அட்டன் பண்ணிட்டு விவாதங்கள்ல கலந்துக்கணும்ன்றத டிஎன் டிஜிட்டல் 24 பார்வையை வந்து தாவாகா கட்சி வேண்டி கேட்டுக்கிறோம். வணக்கம்.